வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெயிட் லாஸ்க்கான ஆசனம், அதாவது உடல் எடையை குறைப்பதற்கு. உடல் எடை குறைப்பதற்கு நம்ம நிறைய ஆசனம் பண்ணுறோம். ஆனால் இது நின்று செய்கிற ஆசனங்கள் மட்டும், நின்றுட்டு மட்டும் செய்கிறது. எனக்கு உட்கார முடியாது, ஏற்கனவே வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேன், எனக்கு காலை மடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் சேரில் உட்காந்து சில ஆசனங்கள் பண்ண முடியுது, கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா நின்றுட்டு மட்டும் கொஞ்ச நாள் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 10-15 நாள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆசனம் பண்ணலாம். அதில் என்னென்ன ஆசனம் நின்றுட்டு பண்ணணும் அப்படின்னா, ஏகபாத விரிக்ஷாசன், ஒரு காலில் நிற்கிற மரம் மாதிரி நிற்கிறது. அடுத்தது உட்கட்டாசன், சேர் மாதிரி உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்துக்கிறது. சேரை போட்டு கூட அதை உட்காந்துட்டு எழுந்துக்கலாம். அடுத்தது வீரபத்ராசன், 2 காலும் அகட்டி வச்சு திரிகோணத்தில் வர நிலையை பண்ணலாம். அடுத்தது பாதஹஸ்தாசன், முன்பக்கம் வளைஞ்சி லூசன் பண்ணுறது, முதுகெலும்பு நல்லா லூசன் பண்ணுறது, கால் சியாட்டிக் நர்வு நல்லா இழுத்து விடும், தொடை பகுதியெலாம் நல்லா இறங்கும், வயிறும் நல்ல மடியும், அதே போல் இடுப்பும் நல்ல மடியும். அது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அர்த்த சந்திராசன் பண்ணுறீங்க. அர்த்த சந்திராசன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 காலை அகட்டி வச்சுட்டு ஒரு பக்கமாக மட்டும் வளையிறது, சந்திரன் போல். இந்த மாதிரி 5-6 ஆசனங்கள் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடை குறையும் போது அப்புறமா உட்காந்து பண்ணுற சில ஆசனம் பண்ணலாம், அல்லது படுத்துட்டு செய்கிற ஆசனங்களும் பண்ணலாம். இப்போ இந்த 5 ஆசனம் எப்படி செய்வோம் பார்ப்போம். நேரில் இந்த உடல் எடையை குறைப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நின்று செய்கிற ஆசனங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் முதல்ல நீங்கள் பாத ஹஸ்தாசன் பண்ணிக்கோங்க. அதாவது முன்பக்கம் வரையும் ஆசனம், அதாவது நேராக நிற்கிறீங்க இல்லையா, பக்கவாட்டில் கையை மெதுவாக டாப் வரைக்கும் நேராக தூக்கிட்டு தலை வரைக்கும் எடுத்து போகிறீங்க. நல்லா லூஸாக வச்சுக்கோங்க, கையை லூஸாக பண்ணணும், கால் கை இடுப்பெல்லாம் லூஸாக இருக்கும். இப்போ மூச்சு விட்டு நெல்ல முன்பக்கம் வரைஞ்சிட்டே வரீங்க பொறுமையாக. ஆனால் வரும்போது நல்ல ஒரு 7 மாதிரி போஸ் வந்துட்டு அப்புறமா தான் நீங்கள் நிதானமாக தலையும் கையும் ஒன்றா தான் கொண்டு போகணும். சாதாரணமாக இந்த மூச்சு விட்டு நிலையில் இது மாதிரி கால்கள் பண்ணுற அளவுக்கு பாதமும் கால்களும் ஒன்றாக சேர நிலையில் இருந்தால் போகும். திருப்பி மூச்சு இழுத்த நிலையில் நிதானமாக செய்யலாம். சில பேர் வேக வேகமாக செய்வாங்க, அது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். இல்லை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப வரலை அப்படின்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வளைஞ்சிருங்க. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வளையும். அப்போ முதுகெலும்பு நல்லா வளையும் தன்மை வந்தாலும் மற்ற ஆசனம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது பக்கவாட்டில் வளைகிறது, காலை கொஞ்சம் ஒரு அடி தள்ளி வச்சுக்கோங்க. கை இப்போ நேரம் இல்லையா, ஒரு கை மட்டும் முதல்ல வலது கை மட்டும் மேலே தூக்கிட்டு பக்கவாட்டில் வரைகிறேன். அர்த்தக்கடி சக்கராசனம் பண்ணுறது, அது மாதிரி அர்த்த சந்திராசன் நல்லா வளைங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வளைங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு பக்கம் எல்லாம் நல்லா சுருங்கும், இந்த பக்கம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அந்த சதைகள்லாம் என்ன உங்களுக்கு தொங்குறது மடிப்புறது அது மேலே வராது. இதே மாதிரி இப்போ இடது பக்கம் பண்ணுற பாருங்கள், நல்லா அப் பண்ணிவிட்டேன், மூச்சு விட்டு பக்கவாட்டில் தான் வளையணும், முன்பக்கம் வளையக்கூடாது. நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா இழுத்து விடும் தசைகள்லாம். அப்போது கொழுப்பு படிமம்லாம் இருக்காது நிறைய. இந்த மாதிரியும் பண்ணலாம். இது 2ஆச்சு. 3வது விரிக்ஷாசன், ஏகபாத விரிக்ஷாசன். அதாவது ஒரு காலை மடித்து வச்சுட்டு 2 கையும் மேல் பக்கமாக தூக்கணும். முதல்ல வலது கால் பண்ணுறேன், நேராக நின்றுக்கோங்க, காலை மடித்து தொடையில் நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ உடம்பு நல்லா சீராகிக்கிட்டு நேராகிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு பக்கவாட்டில் முன்னாடி நமஸ்கார முத்ரா டாப் பொசிஷனில் வைக்கிறேன். மூச்சு விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நிற்கணும். ஒரு 5 கவுண்ட் நின்றுக்கோங்க. திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்த நிலை பக்கவாட்டில் கையை இறக்கிட்டு காலை இறக்கி வச்சிடணும். இதே போல் இடது பக்கம் காலை மடித்து வைக்கிறேன், நல்லா அழுத்தமாக. காலை மடித்து வைக்கும்போது இந்த சைடில் இருக்கணும், முன்பக்கம் வரக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோ மேலே ஏற்றி வச்சுக்கிறோங்க காலை அவ்வளோ மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. கீழே ஊனி இருக்கிற கால் வந்து நல்லா நேராக நிற்கணும், ஸ்டடியாக நிற்கணும். அப்போ தான் வளைச்சிலாம் விடக்கூடாது. இடுப்பும் இந்த பக்கம் வளையக்கூடாது, நல்லா நிமிர்ந்து நேராக ஆக்கிக்கணும். அப்புறமா பக்கவாட்டில் கையை உயர்த்திட்டு நேராக வச்சுக்கணும். திருப்பி இறக்கிட்டு நிதானமாக காலை இறக்கிட்டு. அடுத்தபடியாக வீரபத்ராசன், காலை கொஞ்சம் இன்னும் அகட்டி வச்சுக்கோங்க. வச்சுங்களா? இப்போ முதல்ல வலது காலை திருப்பிட்டு நல்ல முட்டியை மடிச்சுட்டேன், கைகளை உயர்த்திங்க தோள்பட்டை வரைக்கும். இது நல்ல இழுக்கணும். இந்த வீராசன் பண்ணும்போது நல்லா கை அப்படியே 2 பக்கம் 2 பேர் இழுத்தா மாதிரி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணும். எவ்வளோ நீங்கள் முட்டியை மடிக்கிறீங்களோ அவள் முட்டி பலமாகும், அந்த பக்கம் இருக்கிற
கெட்ட நீர் உப்பு நீர் எல்லாம் தங்கிடும் உடம்புல, டாக்ஸின்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரிலீவ் ஆகும் நல்லா. திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கைகளை இறக்கிட்டு பாதத்தை ஸ்ட்ரைட் பண்ணி இதே மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ணும்போது காலை திருப்பிக்கிறேன், முட்டியை நல்லா மடிச்சிடுறேன், கைகளை பக்கவாட்டில் உயர்த்திட்டு நல்லா அப்படியே இழுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, தலை கூட இன்னும் நல்லா கழுத்து பகுதியில் சதைகளாக இருக்குது, அதையும் சரி பண்ணால் மறுபடியும் கழுத்தையும் அந்த பக்கம் திருப்பிக்கலாம் நல்லா. ஏன்னா அந்த வெயிட் அதிகமாக இருக்கும்போது அவங்க கழுத்தெல்லாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நேராக்கிட்டு வச்சு, ஏன்னா அவங்களுக்கு பெல்லி கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா, அப்போ பேக் பெயின் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணும், பாதஹஸ்தாசன், வீரபத்ராசன் எல்லாம். அது போக தொடை அந்த சதையெல்லாம் குறையிறதுக்கு இன்னும் வீரபத்ராசன் பண்ணும்போது நல்லா குறையும். அதுவும் போக உட்கட்டாசன் பண்ணணும். சேர் போஸ், நேராக நிற்கிறீங்க, கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க, கேப் ஒரு ஜான் அளவு கேப் வச்சுட்டு கைகளை தோள்பட்டருக்கு உயர்த்திட்டு நிதானமாக முட்டி முழங்கால் அப்படி மடிச்சுட்டே வரணும். மடிக்க 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 ஒரு சேர் போஸ் மாதிரி நேராக தான் இருக்கணும், முன்னாடி பக்கம் சாயக்கூடாது. எவ்வளோ முடியும் நேராக வைங்க, எவ்வளோ தொடை நேராக வருது சேர் வரைக்கும். ஒரு ஆள் உட்காந்தா சேரில் உட்கார மாதிரி உட்காரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் நிதானமாக மூச்சு இழுத்த நெல்லை இறக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண கண்டிப்பாக ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல லூசனாக கிடக்கும், நடக்க ஈஸியாக இருக்கும், படி எறும்பு மூச்சு வாங்காது. இது சிம்பிளான ஆசனங்கள். இது மாதிரி பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற ஆசனங்கள்லாம் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா நிலையில் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் உடல் எடை குறைப்பதற்கு. அதே போல் எனக்கு ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், டெங்கு ஃபீவருக்கு எல்லாருமே நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபீவர் ஹை ஆகிடுச்சுன்னா ஃபிட்ஸ் கூட வந்துடுது சில பேருக்கு. ஆனால் இது மேக்ஸிமம் சின்ன குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படும், ஏஜ் பர்சனுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது பகல் நேரத்தில் வர கொசுக்கள், அது மட்டும்தான். அந்த கொசுக்கள் சின்னதாக இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி கால் பகுதி மட்டும்தான் கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் தடவினாலும் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க, அது கொசு கடிக்காமல் இருக்க. ஃபீவர் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்பாளி இலை கொழுந்து வருதுலே, இளம் பப்பாளி இலை இருக்குல்லையே, அந்த இலையை பறித்து நல்லா கசக்கி சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் குடித்தா போதும். பெரியவங்க 1 ஸ்பூன் கொடுங்க, சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா 1/2 ஸ்பூன். 1 டைம் குடித்தாலே உடனே சரியாயிடும். இதில் பிளேட்ஸ் தான் குறையும். அதனால் டெங்கு ஃபீவர் இருந்தால் பிளேட்ஸ் குறைஞ்சினே வரும். அதனால் நீங்கள் பப்பாளி இலை சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா போதும். அது எதுவும் மிக்ஸ்அப் பண்ண வேண்டாம். இல்லை குடிச்ச பிறகு ரொம்ப கொமட்டலாக இருக்குன்னா தேன் மட்டும் கொஞ்சம் எடுத்து நாக்கில் தடவிக்கலாம். டெங்கு ஃபீவருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஒன்று தான் இருக்குது உலகத்தில். இது நிறைய பேர் மெடிசின்ஸ்லாம் டேப்லெட் மாதிரி பப்பாளி டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்லாம். இதுதான் ரொம்ப ஈஸி. இலையை கசக்குங்க, சாறு எடுங்க, 1 ஸ்பூன் குடிங்க, சரியாயிடும். ஒரு 3/4 மணி நேரத்தில் அந்த பிளேட்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.